நீங்க லக்கி பாஸ்கர் மாதிரி படம் பார்த்திருக்கீங்கன்னா, பணம், ஆம்பிஷன், சிஸ்டம பீட் பண்றது, இதெல்லாம் விரும்பி பார்க்குற பெர்சனா இருந்தீங்கன்னா, அப்ப இந்த பிசினஸ்மேன் மைண்ட் செட் மூவிஸையும் கண்டிப்பா பாருங்க. ஆனா, அந்த படங்கள பத்தி பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க ரசிகா பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் ரெகுலர் ரெக்கமெண்டேஷன்ஸ் உங்கள வந்து சேரும். குரு 2007 வில்லேஜ்ல பொறந்த ஒரு சாதாரண பையன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாம, ரூல்ஸ நம்ம கிரியேட் பண்ண கத்துக்கணும் அப்படின்னு நெனச்சு, அவனுக்குன்னு ஒரு எம்பயர் பில்ட் பண்ணும் கதை. ரிஸ்க், கான்ஃபிடன்ஸ், விஷன்னு எல்லா எமோஷன்ஸும் கலந்த ஒரு ரியல் பிசினஸ் மேனோட பேக் போன் இந்த படம். சிவாஜி த பாஸ். மணி இருந்தா மட்டும் பிசினஸ் மேன் ஆயிட முடியாது. மக்களுக்கு நம்ம பணத்துல நல்லதும் செய்ய முடியும். சிஸ்டம் கரப்ட் ஆகி இருந்தா அந்த கரப்ஷன் அழிக்கிறதுக்கு மூலியமா தந்திரமும் வேணும். அண்ணாமலை. ஒரு மனுஷன் ஒண்ணுமே இல்லைனாலும் எப்படி அவன் உழைப்பால பணக்காரன் ஆகுறான்றது தான் இந்த படம் சொல்லும். ஹோட்டல் ரூம்ல இருந்து பிசினஸ் எம்பையர் வர நம்ம தலைவர் வளர்ந்த கதை. போட்டி, பொறாமை, துரோகம் எல்லாத்தையும் தாண்டி நான் ஜெயிச்சவன்னு காமிக்கிற ஒரு மைண்ட் செட் உள்ள படம். மிஸ் இந்தியா. இது நம்ம கீர்த்தி சுரேஷ் நடிச்ச ஒரு தெலுங்கு படம். ஒரு பொண்ணு எப்படி ஃபாரின்ல போய் அவ சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்ட அவளோட பிசினஸ பல தடங்களை தாண்டி அவ சுய முயற்சியால உருவாக்குறா அப்படின்றது தான் இந்த படம். இந்த படம் பல பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கும். த ஃபவுண்டர் 2016 மெக்டொனால்ட்ஸ் எவ்வளவு பெரிய பிராண்டுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த மெக்டொனால்ட்ஸ் எப்படி இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிராண்ட் வேல்யூட 10 மினிட்ஸ்க்கு ஒரு அவுட்லெட் உருவாக்கப்பட்டுச்சுன்றது தான் இந்த படம் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சேவ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இம்பாக்ட் பண்ணுன பிசினஸ் மூவிஸ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க.